காலையில எந்திரிச்சது எல்லாரும் நினைக்கிறது ஒரே விஷயம் தாங்க. சீக்கிரம் சமைக்கணும், டேஸ்ட்டா சமைக்கணும், 3 வேளைக்கு சேர்த்து சமைக்கணும். அதுக்கு சொல்யூஷன் நம்ம சாம்பார் தாங்க. காலையில இட்லிக்கு, மத்தியான சாப்பாட்டுக்கு, நைட்டு தோசைக்கு. அதுக்கு 2 டம்ளர் துவரம் பருப்புல 2 தக்காளி, கொஞ்சூண்டு மஞ்சத்தூள், கொஞ்சூண்டு உப்பு, கொஞ்சூண்டு எண்ணெய் ஊத்தி 2 விசில் மீடியம் ஃப்ளேம்ல விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு தேவையான முருங்காய் வறுத்துட்டு, விசில் அடங்குனதையும் அந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுட்டு, அதில முருங்காய் போட்டு கொஞ்சூண்டு தண்ணி ஊத்தி மறுபடியும் வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் லெமனை வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முருங்காய் போட்டு 5 நிமிஷம் ஆனதும் கத்திரிக்காய் போடுங்க. முதலே போட்டிங்கன்னா குழஞ்சிரும். அதனால தான் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு போட்டு கொஞ்சம் வணங்கினதும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இந்த தக்காளி கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அது கொதிச்சு வரும்போது நம்ம வேக வச்சிருந்த பருப்பு, முருங்காய், கத்திரிக்காய் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். 7 8 நிமிஷம் கொதிச்சு வந்தது கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சா சாம்பார் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.